எங்க ஒண்ணும். வணக்கம். அதாவது என்னன்னா, உள்ள வந்து இந்த எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியலன்ற அளவுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்த அண்ணன் ஜானுக்கு நன்றி. என்னன்னா, நான் பல படங்களுக்கு பார்க்க வருவேன், கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, நான் தெரியும் போவேன். ஆனா பல பத்திரிகையாளர்களே வெளில உட்கார வச்சு பார்க்கலாம். இந்த பார்த்தா அங்கே ஒரு பெரிய கூட்டம் அப்படின்னு என்ன வெளில இருக்க உள்ள போக அந்த அளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்த ஜானுக்கு மீண்டும் நன்றி. இதுக்கு காரணம் மாநாடு எடுத்துக்கிற, அதனால்தான் ஒரு மாநாடு மாதிரி இந்த மக்கள் வந்துட்டீங்க. ஆனா வந்தது முக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல படத்தை பாருங்க, ஒரு சின்ன படம் தாங்க அது. அவரு அண்ணனே டைரக்ட் பண்ணாரு. ஒரு போலீஸ்காரிய பத்தி ஒரு படம் மிகச்சிறந்த முறையில பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, அண்ணன் சுரேஷ் காமாட்சியை பத்தி அதுதான் அதிக லாபம் இருக்க படம்னு சொல்லுவாங்க. எனக்கு உண்மையான தமிழ் நல்ல ஆக்டிங். ஏன்னா அப்ப வந்து ஒரு சிறந்த சின்ன படம்ன்றது வந்து லாபத்தை அதிகமா தரும்போது பெரிய படம் ஆகுது. அப்படி இந்த படம் நாட்கிறப்போ மிகப்பெரிய ஒரு லாபமாக அமையணும். அதுக்கு இந்த மாதிரி வந்து சேர்ந்தது முக்கியம் இல்ல, நல்ல கருத்துக்களை அந்த அதாவது நல்லா இருக்கும்போது நிச்சயமா நல்லா எழுதுவீங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன படங்களுக்கு நீங்க கூடுதல் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எழுதி இந்த மாதிரியான புதிய தயாரிப்பாளர்களை நீங்க மிகப்பெரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். ஏன்னா நம்ம சௌத்ரி சார் நான் சொல்லிட்டே இருப்பேன், அதுதான் அதிக புதியவர்களை அறிவுறுத்தினார். அவருக்கு இந்த தமிழ் சினிமாவே விழா கொண்டாங்க. அப்படி ஒரு மாபெரும் மனிதர் சௌத்ரி சார். நிறைய புதிமுக இயக்குநர்களை குறிப்பா அறிமுகப்படுத்தினாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொடியூசரும் அவ்வளவு படம் எடுக்கணும். அவர் 100வது படம் எடுக்க உருவாப்பார். அப்ப இவரும் அப்படி வரணும். அது காரணம் என்னன்னா, இப்ப நம்ம அறிமுகம் எழுதுறோம். இவருடைய மாமான்னு சொன்னாரு. இவரை பத்தி நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இவர் வந்து நீங்க வந்து ராமநாதபுரம் போனீங்கன்னா இவர் தான் லொக்கேஷன்லாம் காட்டுவாருங்க. நாங்க ஒரு படத்துக்கு போனோம், பவர் பாண்டிக்கு. நாங்க வந்து 10 நாள் முன்னாடி போறோங்க. போனா ஒரு 4 நாள் கழிச்சு பணம் மதிப்பீடு அந்த இதை வச்சு பணம்லாம் செல்லாட்டாங்க. எந்த பணமே கிடையாது. அந்த 12 நாள் ஷூட்டிங்க இவரு தான் அங்க வந்து செஞ்சே கொடுப்பாரு. அதுக்கு பிறகு இங்க வந்து தான் நாங்க வந்து ஷெட்யூல் பண்ணோம். அப்ப எந்த நாளும் நவீனர்களும் சேர்த்து வச்சிருக்காரு பாருங்க. லொக்கேஷன் பார்த்து ஏகப்பட்டதுங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடி 10 லட்சம் மாட்டா இங்க வந்து ஷெட்யூல் பண்ணாங்க. அவ்வளவு வந்து கடமை நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா பணம் வாங்கிக்கிட்டேன். அப்படி ஒரு சிறந்த மனிதனுடைய மாமாவு இவரும் சிறந்தவராக இருக்கணும். அந்த மாதிரி சிறந்தவர்களை நம்ம வந்து கை தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அடுத்து வந்து இந்த படம் வந்து ஒரு சாமானிய மக்களுடைய அசாதாரண கதையாக அவளை ஒளியிருந்தது. சாதாரண மனிதனுக்கு எல்லாமே அசாதாரணமான வாழ்க்கை தான் கிடைக்கும். காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் 850 கோடி இருக்காங்கன்னா அதுல 200 கோடி பேர் வியாபாரம். ஏன்னா ஏழைகள் இருந்தால்தான் இந்த உலகம் இயக்கம். ஏழைகள் வந்து முன்னேறவே விட மாட்டாங்க. நம்ம முடிஞ்சாதான் முன்னேறிடும். ஏன்னா யோசனை வேலைக்காக போறாரு. எவனாலும் முன்னேறிட்டானா 2வது வருஷம் நல்லா நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து மகாராண்டி வேலைக்கு தான் போராடினாரு. வேலையே இல்லாம இருக்காங்க. அதாவது எல்லா கடவுள்களும் வேலைக்காக போராடிருக்கோம். எவனுமே முன்னேறல. இன்னும் சொல்ல போனா 10 வருஷம் முன்னாடி ராஜேந்திரான்னு இருந்தாரு. இப்ப வந்து பார்த்தா தாதான்றாங்க. நான் பாபா ஊருக்கே போய் பார்த்தேன். அந்த ஊரு பிள்ளைக்கு அந்த எல்லாமே உறவா இருக்காங்க. அங்கேயே ஒரு கனவாக இங்க வந்து ஊருக்கு தாத்தா கோயில் கட்டிட்டுவாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவங்க இருக்கு. திருப்பூர்ல பாருங்க, முக்கிய வியாபாரம் இங்கே நல்லா பணக்காரன் அவருக்கு போயிட்டு போகணும். இதெல்லாம் முயன்ற உச்சம். அப்ப ஒரு தனி மனிதன் அவன் முயற்சி எடுத்துதான் முன்னேறி இருக்கணும். பணக்காரன் ஏமாத்துட்டான், அவன் கொள்ள வச்சுட்டான், இதுக்கு கடைக்கு வராது. ஏனென்றால் நீங்க பணக்காரனாலும் அவதான் செய்ய போறீங்க. ஏழையாக்குறதுன்னா எல்லாம் வாங்க. பணக்காரனான பிறகு நானும் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட். இதுதான் அந்த வாசனை. ஏனென்றால் பணம் சேர்த்து வைத்துக் கொண்டு உங்க பிள்ளையை சேர்த்து வைக்கிறது இந்த இந்திய சமூகம் சொல்லி தருகிறது. நீங்க பெரிய பணத்தை உங்க தலைவருக்கு சேர்த்து வச்சு அவனை கட்டிச்சோரா இருக்கணும். ஆனா வெளிநாடுகள் அப்படி நீங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரன் எப்படி இருக்காங்க, பேக் பீட்டல் சொசைட்டின்னு வச்சிருக்காங்க. 5% 10% தான் பிள்ளைகள் எழுதியிருப்பான். பேக் எல்லாத்தையும் சொசைட்டி எழுதியிருப்பாங்க. ஏன்னா இது அப்பதான் வெளிநாடுகள்ல பணக்காரன் மதிப்பேன். அந்த பிள்ளைங்க வேலை செய்யும். இங்க அப்படி கிடையாது. இந்திய சமூகம் வந்து சேர்த்து அம்மா இல்லைன்னா 6,000 பேர் செலவு கொடுப்பாங்க. அது ஏழைகளுக்கு எத்தனை பேர் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. பண்ணி வைக்கலாம், ஆனா பண்ணி வைக்க மாட்டாங்க. ஏன்னா
அவ்வளவு பெரிய கல்யாணம் பண்ணாதான் எல்லாம் நம்ம ஆட முடியும், நம்மளால பணக்காரங்களாம் போய் ஆட முடியும். அப்படி ஒரு சொசைட்டியோட வெறிக்கல் வச்சுட்டோம் நம்ம. அப்ப ஒவ்வொரு ஏழைகளும் அவங்கதான் முன்னேறிக்க முடியும். அதே போல கருத்து சேவகம் பேசி பிரயோஜனம். ஏன்னா இந்த உலகம் சதுரங்கத்தில் மட்டும்தான் இருக்கு. இரவு பகல் அவ்வளவுதானே, இரவு பகல் கருத்து உள்ளதான். அதனால நம்ம வந்து இயற்கையை ஏமாத்துன்னு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது, நம்ம முன்னேறிக்க வேண்டியதுதான். ஏனென்றால் இன்னும் சொல்ல போனா நல்லா நினைச்சு பாருங்க, இரவு தான் வந்து இரவுன்னு ஒரு நாளைக்கு அவசியம் பண்ணி எழுமங்க. இரவு நல்லதுன்னு வெளியிருப்பாரு. மனிதனும் இரவு தான் வேலை கத்துக்கிட்டாங்க. விவசாயம் நோண்டுதான் பகல்ல கத்துக்கிட்டாங்க. நம்ம வாழ இரவில் தான் வேட்டையாடி சமயம் என்ன இருக்கும்போது மனிதர்கள் இரவில் வாழ்ந்தான். அம்மா கருவில வந்து இரவில் இருந்தான். மனிதன் இரவு தான் கண்ணு தெரியும், பகல்ல கத்துக்கிட்டான். கண்ணு தெரிய அம்மாக்கெல்லாம் பகல்ல வாழ்றாங்க, விவசாயம் என்பது பகல்ல வாழ்றாங்கன்னு மனிதன் பகல் வாழ கற்றுக்கொண்டவன். அப்ப இந்த மாதிரியான முரண்பாடுவான வார்த்தையிலிருந்து நம்ம வெளியில வந்து ஒவ்வொரு மனிதனும் உழைப்ப ஆரம்பிச்சோம்னா அவன் மாபெரும் வெற்றி அடைவான்றதுதான் உலக வரலாறு. ஏன்னு கேட்டீங்கன்னா கல்வி இல்லாமல் எழுதிருக்காங்க திருவள்ளுவன் 2,000 வருஷம். அப்ப எவ்வளவு பேர் பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப மட்டும் நம்ம சினிமாவில வந்து பேக்ஸ் வச்சுட்டாங்க அப்படின்னு கட்டிட்டு இருக்கோம்ல. ஒரு படைப்பு அந்த சமூகத்தை பிரதிபலிப்படுத்த ஒரு படைப்பு. அது நாவலா இருக்கட்டும், சினிமா நிறைய பேர் பிடிக்கிறான், அதனால பேக்ஸ் வச்சிருக்காங்க. திருவள்ளுவர் காலத்தில் எப்படி பிடிச்சிருக்கான், கல்யாணம் அதிகாரமா இருக்கான். அப்ப எல்லா காலங்களையும் எல்லாம் உண்டு. அதுல சிறப்பா இருக்கிறவன் ஒழுக்கமா இருக்கிறவன் பிழைச்சுக்கணும். அதுதான் வரலாறு. அப்படி ஒவ்வொரு மனிதனும் நம்ம முன்னேறி பிழைச்சுக்கணும். இதுல இந்த படம் வந்து இனிய மனிதனுடைய வாழ்க்கை சொல்லியிருக்கு. அந்த அடுத்தது அந்த தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான்னு இருப்பாங்க. முதல் படத்தினுடைய இயக்குனர் வெற்றி மாபெரும் வெற்றி அடைத்தான். அந்த தம்பி மிகப்பெரிய ஸ்டார் ஆகிட்டான். இதுல நடித்தவங்க மிகப்பெரிய வெற்றி அடைத்தான். அவன் நம்ம இதே சாலை கிராமத்துல பார்ப்போம். ஒவ்வொரு படத்திலும் அவங்க ஜெயிக்கும் போது நம்ம வந்து வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.